நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே 31, 2026 முன்னிரவு. சரி. இப்போ வந்து டைம் சொல்லல. காரணம் வந்து கொஞ்சம் லேட்டு. வேற வழி இல்ல. சரி. இப்போ வந்து ஜியோ பாலிடிக்ஸ்ல சில செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அத பத்தின ஒரு சின்ன ஒரு அலசல் மட்டும் தான். இப்போ வந்து என்ன முக்கியமா வந்து அந்த பி-52 நியூக்ளியர் பாம்பர் அத வந்து அல் உதைத் கத்தார் ஏர் பேஸ்ல நிறுத்தி வச்சிருக்காங்களே, அதுக்கு பத்தின இது டீட்டெயில் வந்து ஃபர்தர் டீட்டெயில் இன்னும் கிடைக்கல. மேபி நாளைக்கு ஏதாவது கிடைக்கலாம். கிடைச்சா அத பத்தின இது குடுப்போம். அது இல்லாம வேற முக்கியமா வந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற விஷயம் எடுத்தாச்சுன்னா, இப்போ அ இவங்க வந்து ஈரான் சில ப்ரொபோசல் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கடுமையான வார்த்தையில, "அட போங்கய்யா" அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாங்க. ட்ரம்ப் வந்து, "இதெல்லாம் என்ன இப்படி பண்றாய்ங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்க அனுப்பிச்சதுல வழக்கம் போல முன்னாடி என்ன சொன்னாங்களோ, இஸ்லாமாபாத்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது, அவரு ஜேடி வான்ஸ் வந்தார் இல்லையா? அந்த டைம்ல என்ன சொன்னாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி திரும்பவும் வந்து இப்ப பழைய பல்லவிய பாடியிருக்காங்க. என்ன சொன்னாலும் நான் இறங்கியே வரமாட்டேன். ஈரான் வந்து இறங்கி வந்தே தீரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களா? இப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹர்மோஸ்ல வந்து இனிமே லைஃப் லாங்கா ஃபார் எவர் ஈரான் வந்து டோல் வசூலிக்கவே கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 ஒரு 30 நாளைக்குள்ள ஈரான் அங்க அ புதைச்சு கடல்ல வச்சிருக்கக்கூடிய கன்னி வெடிகள், அத பூரா வந்து ரிமூவ் பண்ணிறணும். அது வந்து ஈரானோட பொறுப்பு. வேற யாரும் தலையிட முடியாது. ஈரான் பொறுப்பு. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஈரான் தான் வந்து அதுக்கான கான்சிக்வென்ஸஸ அ வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஈரானோட பொறுப்பு. அத வந்து ரிமூவ் பண்ணியே தீரணும் 30 நாளைக்குள்ள. அதுக்கப்புறம் அங்க வெளியில வந்து அமெரிக்கா தன்னோட யுஎஸ் வந்து பிளாக்கேட் வச்சிருக்காங்க இல்லையா? ஆ கப்பல்கள்ல டெஸ்ட்ராயர் கப்பல்லாம் வச்சு எது போக விடாம, வர விடாம நிறுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? அது என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க கன்னி வெடி நிறுத்துறது, எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு விடுறாங்களோ, அத பொறுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அத ரிமூவ் பண்ணுவாங்களாம். அல்லது பிளாக்கேட் வந்து உடனே வந்து ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 60 நாள் சீஸ்ஃபயர். இப்ப இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் பண்றதுக்கு இவ்ளோ பிரச்சனை பண்றாங்க. இந்த 60 நாள் சீஸ்ஃபயர் வந்து யுரேனியம் ஸ்டாக் பைல் இருக்கு இல்லையா? அத எப்படி அவங்க வந்து கையாள போறாங்க, என்ன பண்றாங்கங்கிறத படிப்படியா பார்க்கணும். அது இல்லாம அந்த என்பிடி நான் ப அ ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த ஆட்கள் வந்து அவங்க செக் பண்ணி அந்த 60 நாள் வந்து என்னங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து அ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம், ஈரான் என்ன சொல்றாய்ங்க, போய் வேலைய பார்த்துட்டு." இதுல வந்து ரொம்ப சிம்பிள். நாங்க போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு ஒத்த வார்த்தையில முடிச்சிருக்காங்க. அது இல்லாம நம்ம வந்து அப்பாஸ் ஆராக்ச்சி வந்து ஒரு பயங்கரமான சில்லிங் மெசேஜ் வந்து அங்க விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, ஆ நீங்க வந்து யாரும் ஈரான வந்து யூ மஸ்ட் டூ இட். நான் சொல்றேன், நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு உத்தரவு போடுறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நாங்க வந்து யாருக்கான அடிமையும் கிடையாது. நாங்க என்ன பண்ணணும், எங்க நாட்டு மக்களுக்கு, எங்க நாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத நாங்க டிசைட் பண்ணுவோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம இதுல சொல்லுவோம் தெரியுமா? அமெரிக்காவ பார்த்துட்டு இங்க லோக்கல்ல சொல்லுவாங்களே, "ஏய் எனக்கு என்ன பண்ண தெரியும்டா, நீ பொத்திட்டு போ" அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து ஒரு டீசென்ட்டான வார்த்தையில சில்லிங் மெசேஜ்ல வந்து அவரு சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்க இங்க சொன்னாலும் சரி, இங்க அங்க சொன்னாலும் கிட்டத்தட்ட அதுதான் மீனிங். அந்த மாரி சொல்லியிருக்காரு. இப்ப வந்து அ இதுல வந்து சிஎன்என் ஒரு அ சேனல் இருக்கு இல்லையா? அதாவது அமெரிக்காவோட சேனல். அந்த சேனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அப்படி அ உலகத்துக்கு ஈரான பத்தி அப்படியே சொல்றாங்களாம். அதாவது 2012 கம்பேர் பண்ணும்போது 2024ல அங்க தனி மனிதரோட வருமானம், அதோட ஒவ்வொருத்தரோட இது வந்து $8,000 இருந்தது. இப்ப $5,000 அதுக்கு கீழ போயிருச்சு. அதுக்கப்புறம் 50% ஈரான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் போகுது. பிக்காஸ் ஆஃப் த வார். அதுக்கப்புறம் ஹர்மோஸ பிளாக் பண்றாங்கல்ல அது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பிடிவாதமா இருக்கிறதுனால, இது எல்லாம் வந்து ஈரான் வந்து ரொம்ப பயங்கர மோசமா போய்க்கிட்டு இருக்கு. அந்த மக்களோட வாழ்வாதாரம்லாம் ரொம்ப கேவலமா மோசமா இருக்கு. அப்படின்னு சிஎன்என் அவங்க ரிப்போர்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. சிஎன்என்னா இருக்கட்டும், நியூயார்க் டைம்ஸா இருக்கட்டும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலா இருக்கட்டும், வாஷிங்டன் போஸ்ட்டா இருக்கட்டும், அல்லது வந்து பிபிசியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து யாரையாவது மோசமா பேசணும் அப்படின்னா, அப்படியே தண்ணி குடிக்காம போட்டு பேசி, எழுதி எழுதி குமிச்சு தீர்ப்பாய்ங்க. ஆனா, தனக்கு பின்னாடி இருக்கிற அழுக்கு இருக்கு இல்லையா? அத பத்தி கவலையே பட மாட்டாய்ங்க. இந்த உலகத்த அதாவது இது ஒரு ஒரு இத படிச்சேன் நானு.
அதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹர்மோஸ் வழியே வெ அமெரிக்காவோட ஆயிலா இருக்கட்டும், அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட். உலகத்திலேயே நம்பர் 1 ஆயில் புரொடியூசிங் கண்ட்ரி அப்படின்னா அ அமெரிக்கா. அவனோட இந்த மொத்த ட்ரேடா வாட்டெவர் இதில வந்து 3% தான் அந்த ஆளுக்கு வந்து அமெரிக்காவுக்கு இங்க வந்து பாதிப்படையுது. அப்ப ஏன் இங்க வந்து நொட்டிட்டு உட்காந்துருக்கான்? அப்படின்னு கேட்டா, அங்க வந்து இந்த மாரி ம அ இந்த இந்த கரன்சி இருக்கு இல்லையா? பெட்ரோ டாலர். அத வந்து விட்டுறக்கூடாது. நான் வந்து உலகத்த நான் தான் ஆட்டி படைக்கணும். என்னோட கரன்சி தான் ஆட்டி படைக்கணும். அப்படின்னு உட்கார்ந்து இது பண்றான் இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஒரு பெரிய டீட்டெயில் வச்சு அது வந்து சொன்னா கதை மாரி இருக்கும். அது வேண்டியதில்ல. அந்த மாரி இப்ப CNN வந்து அப்படி வந்து ஒரு இத சொல்லியிருக்காய்ங்க. இப்போ வந்து அ சமீபத்தில இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு கொஞ்சம் டீட்டெயில் எல்லாம் வந்து கேட்டேன். என்னன்னா, இது வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, UAE யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், அபுதாபி தலைநகரம், அப்புறம் துபாய் வந்து மேஜர் நகரம், மேஜர் எமிரேட்ஸ். அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒற்றை ஆர்டர். அதுல வந்து அங்கு இருக்கக்கூடிய அத்தனை ஈரானியர்களையும் அவங்க வந்து கோல்டன் விசா வச்சிருக்கலாம். சொந்தமா பங்களா பங்களா அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கடைகளா இருக்கட்டும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லாம் வச்சிருக்காங்கல்ல. அங்க போனா இப்ப வந்து ஈரானியன் மார்க்கெட்ன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுல வந்து போனா சில இடங்கள்ல வந்து ஒரு 10 கடைகள் தொடர்ந்து வந்து ஈரானியன். அதுக்கப்புறம் ஈரானியன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எங்க துபாய்ல வந்து ஈரானியன் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓவர் நைட்ல அந்த ஆர்டர் எப்படின்னா, அங்க போயாச்சுன்னா கடைகள் லைட் எரியுது, எல்லாம் எரியுது. ஆனா ஷட்டர் மட்டும் மூடி இருக்கு. என்னன்னு கேட்டா, இல்ல, இல்ல எல்லாத்தையும் வந்து ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு பொருள எடுக்கக்கூடாது, ஒண்ண எடுக்கக்கூடாது. வெறும் கையோட அப்படியே கிளம்பி, நீ ஃப்ளைட்ட புடிச்சோ, போட்ட புடிச்சு என்ன புடிச்சு நீ வந்து ஈரானுக்கு போ அப்படின்னு விரட்டி விட்டுருக்காய்ங்க. எப்படின்னா ஆயிரக்கணக்கான பேர விரட்டி விட்டுருக்கா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் அங்க இருந்து இத கேள்விப்படுற வரைக்கும், UAEல லட்சக்கணக்கான ஈரானியர்கள் இருக்காங்க. அங்க வந்து அ ம ஈரான்ல எப்படி பார்த்தாலும் வறுமை தான். அதுல வந்து எந்த விதமான ஒரு டவுட்டும் வேண்டியதில்ல. வறுமை தான். அந்த மக்கள் இங்க UAE, சவுதி அரேபியா மத்த நாடுகள்லயும் போயி விசா எடுத்து சில நேரத்துல விசா எடுக்காம அங்க போயி, அங்க வந்து தன்னுடைய பொழப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து அப்புறம் ஈரான்ல இருந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்லாம் கொண்டு வந்து தப்பாவோ, ரைட்டாவோ கொண்டு வந்து அங்க பெரிய பெரிய தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் நைட்ல. அதே மாரி அ துபாய்ல வந்து ஈரானியன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த கேள்விப்பட்டது. இது வந்து சப்போஸ் ஒருவேளை நான் சொல்றதுல ஏதாவது வந்து தவறுகள் இருந்ததுன்னா, மாற்றம் இருந்ததுன்னா, அங்க இருக்கிற மக்கள் ஏதாவது நீங்க மாட்டிக்காத வழியில எனக்கு வந்து கொஞ்சம் தகவல் குடுங்க. என்ன அப்படின்னா, ஈரானியன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய சூப்பர் பேர் பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க துபாய்ல இருக்கு. ஓவர் நைட்ல என்ன பண்ணிட்டாங்க, அங்க வந்து இருக்கிற அத்தனை பேஷண்ட்டை வந்து டோட்டலா வந்து வேற வேற ஹாஸ்பிட்டலுக்கு அங்கெல்லாம் மாத்திட்டு, அங்க வந்து ராஷி ஹாஸ்பிட்டல், அல்வாசல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நெறைய புதுசு புதுசா நெறைய ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அங்க எல்லாம் மாத்திட்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்க ஈரானியன் டாக்டர்ஸ், ஈரானியன் நர்சஸ், ஈரானிய ஆட்கள், ஈரானிய ஆஃபீசர்ஸ், ஈரானியோட ஸ்டாஃப் அத்தன பேரையும் உடனே ஈரானுக்கு வந்து சொல்லி, டோட்டலாவே ஈரானியன் இல்லாத UAE அப்படி வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதுல ஒருவேள அ இப்ப நான் வந்து அங்க போன புதுசுல நம்ம கம்பெனிக்கு ஸ்பான்சர் யாரு அப்படின்னா, அங்க லோக்கல் அரப கல்யாணம் பண்ண ஈரானியன் லேடி. ஓகே. அப்ப அந்த ஈரானியன் லேடி வந்து திரும்ப கல்யாணம்லாம் செல்லாது அப்படின்னு திருப்பி அனுப்புறாங்களா? அல்லது இது வந்து ஓகே. இது கல்யாணம் பண்ணி இங்க குழந்தை குட்டியோட இங்க இருக்காங்களே, இது வந்து லோக்கல்ல வச்சு சேர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஈரான் மேல அவங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ காண்டு இருக்கு. அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ ஈரானியர வந்து எங்க இருந்தாலும் புடிச்சு அடிச்சு அனுப்புறாங்க மொத்தத்துக்கு. அ யு UAEல வேண்டாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த ஈரான் வெறுப்புல ஒரு பாதியாவது சவுதி மேலயும் இவங்களுக்கு வெறுப்பு இந்த மாரி இருக்கு. மொத்தத்துக்கு எனக்கு ஓப்பெக் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் பாட்டுக்கு தனி ரூட்ல போறேன் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த இது வந்து UAE பண்றது, அது நல்லதா? கெட்டதா? அப்படின்னு காலம் தான் தீர்மானிக்கும். நம்ம வந்து இப்ப பார்த்த தரவுகள வச்சு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. UAE பண்றது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல எ ஈரான் மேல எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா வந்து போட்டு தாக்கி ஒரு வழி பண்ணிருவாய்ங்க. அதனால அ அமெரிக்கா கை ஓங்கிரும். இஸ்ரேல் கை ஓங்கிரும். அதனால UAE பண்றது கரெக்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு இப்ப எதுவும் தெரியாது. ஈரான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள நம்ம வந்து எடுத்து வெளிய சொல்றோம். ஈரான் ஒ சாரி UAE ஈரான் இல்ல UAE. UAE அவங்க பண்றது நம்ம ஈரான் பேசி பேசி அடுத்தது ஈரான் தான் வருது. ஓகே. UAE இந்த மாரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்றது தப்பா, ரைட்டான்னு காலம் பதில் சொல்லும். ஆனா சமீப காலங்கள்ல
அது சூடானா இருக்கட்டும், அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல ஆப்பிரிக்கன் கண்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏமனா இருக்கட்டும், அங்க வந்து காசெல்லாம் நிறைய குடுத்து, அங்க வந்து டோட்டலாவே ஏகப்பட்ட பேர் மரணத்துக்கும், ஏகப்பட்ட பேர் வந்து எ வீடு வாசல்லாம் இழந்து அகதிகளா வேற இடத்துக்கு போறதுக்கும் காரணமான ஆட்கள் யுஏஇ. அதே மாரி இப்ப என்னன்னா, ஆ பாகிஸ்தானி அங்க வந்து யுஏஇல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு விசா ரினிவல் கிடையாது. அப்படியே அப்ரப்ட்டா அனுப்பல. விசா ரினிவல் கிடையாது. அவங்களுக்கு புதுசா அப்ளை பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானியர்களுக்கு யுஏஇல, துபாய், அபுதாபில விசா கிடையாது. டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த மத்தியஸ்தம் பண்றாங்க. ஈரானுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறது. ஒருவேளை வந்து இந்தியா ஈரானுக்கு ஃபேவரா இருந்தாங்கன்னா, இந்தியர்களுக்கும் அதே நிலைமை வந்தாலும் வரலாம்னு சொல்ல முடியாது. இந்தியர்கள பூரா வந்து வெளியேத்திட்டா, அங்க வந்து யுஏஇல, துபாய், அபுதாபில மொத்தத்துக்கு ஆட்களே கிட்டத்தட்ட ஆட்கள் இல்லாத இருக்கும். ஏன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு 1,10,00,000 1,15,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து இந்தியர்கள் மட்டுமே வந்து 50, 60,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஓகே. அப்ப மொத்தத்துக்கு எல்லாம் வெளியேற்றினா என்ன ஆகும்? இப்ப ஈரானியரை வெளியேற்றியாச்சு. பாகிஸ்தான் வந்து இருக்கிறவங்க பூரா வந்து விசா ரினிவல் கிடையாம வெளியேத்துறாங்க. புதுசா பாகிஸ்தான்லேருந்து வர்றதுக்கு வந்து அலோவ் பண்றதில்ல. ஈவன் ஐ திங்க் பங்களாதேஷ்ல இருந்தும் அலோவ் பண்றதில்லன்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு தெரியாது. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். ஓகே. அப்ப இந்த இதுல வந்து இந்தியா இப்போதைக்கு ஓகே. ஏன்னா இந்தியா எப்படி இருப்பாலும் இந்தியா, யுஏஇ, ஆ இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இவங்க வந்து ஒரு டீமா இருக்காங்களா? இந்தியாவுக்கு வந்து யுஏஇ பிரச்சனை இல்ல. ஆனா எதிர்காலத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து ஒருவேளை ஈரான் கை ஓங்குச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது வந்து இன்னைக்கு யுஏஇ, அதாவது அபுதாபி, துபாய் இவங்க பண்ணிட்டு இருக்க அந்த விஷயத்துல கிடைச்ச தகவல் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரி. இந்த நேரத்துல வந்து இன்னும் ஒரு ஒரு இத பார்ப்போம். நேத்து அ நேத்தா இன்னைக்கு காலையில லெபனான்ல இஸ்ரேல் வந்து வெள்ளை பாஸ்பரஸ் அது இப்போ போட்டிருக்காங்க. வந்து உண்மையிலேயே அத பார்க்கும்போது, வெள்ளை பாஸ்பரஸ் வந்து அது எப்படி கொடூரமானது அப்படின்னு சொல்லி, சில வீடியோக்கள் பார்த்தோம்னா, நமக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடவே முடியாது. அவ்வளோ மோசமான ஆ அதாவது நீ குண்ட போட்டு அடிச்சு கொன்னுட்டா கூட பரவால்ல. ஆனா, இந்த வெள்ளை பாஸ்பரஸ் வந்து காத்துல பறந்து மேல வந்து சில வந்து சாதாரணமா நமக்கு ஒரு ஒரு செடி வந்து அரிக்கிற செடி, அலர்ஜிக்கா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த செடி பட்டாலோ, வேற ஏதாவது பட்டாலோ, உடம்புல பட்டாலோ அரிக்கும் பாருங்க. அந்த அரிப்ப நம்மளால தாங்க முடியாது. ஆனா, இது வந்து வெள்ளை பாஸ்பரஸ் பர்ப்பஸ்ஃபுல்லா மொத்த ஏரியாலயும் காத்துல பரவி, நம்ம மூஞ்சி, கையி, காலு, உடம்பெல்லாம் எரியும் பாருங்க. அத தாங்கவே முடியாது. அதாவது மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு மரண அவஸ்தை. சாகவும் விடாம, வாழவும் விடாம, தோல் பூரா பொக்களம் பொக்களமாகி, இதாகி, அரிச்சு, கொன்னு, வலிச்சு, அதாவது இது வந்து விவரம் தெரிஞ்ச ஆட்கள் வந்து என்னத்தையாவது பண்ணி தற்கொலை கூட பண்ணிக்கிருவாய்ங்க. குழந்தைகளுக்கு தற்கொலை பண்ணவும் தெரியாது. அப்படி. ஸோ வெள்ளை பாஸ்பரஸ் இது மாரி உலகத்துல வந்து வார் கிரிமினல்ல ரொம்ப மோசமான கிரிமினல் வந்து நெதன்யாகு என்ற அத வந்து கெட்ட வார்த்தையில பேசணும். ஓகே. இப்போ ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு வந்து வெள்ளை பாஸ்பரஸ வந்து இஸ்ரேல், லெபனான்ல மக்கள் வாழ்ற இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அதோட வீடியோ, ஃபோட்டோலாம் கிடைச்சது. அது அது ஏஐ வீடியோ இல்ல. நான் வந்து அது ஃபுல்லா கொஞ்சம் செக் பண்ணேன். ஏஐ வீடியோ இல்ல. ஏன்னா சில நேரத்துல வந்து இந்த மாரி போட்டாங்கன்னு சொல்லி நிறைய ஏஐ வீடியோ வரும். பட் இது ஏஐ ஃபோட்டோ அதெல்லாம் எனக்கு செக் பண்ண இல்ல. ஆனா இந்த மாரி திரும்ப திரும்ப வெள்ளை பாஸ்பரஸ் வந்து ஒயிட் பாஸ்பரஸ போட்டாங்கன்னா, அது குடியிருப்பு பகுதியில மக்கள் வாழ்ற பகுதியில போட்டாங்கன்னா, அது என்ன விதமான ஒரு கொடூரமான மனசு. அதெல்லாம் வந்து அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ரைட் ஓகே. அடுத்து வந்து நேட்டோ வந்து அவங்க பாலிசியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட அமெரிக்கா வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய மிலிட்டரிய பூரா யூரோப்ல இருந்து பூரா வித்ட்ரா பண்ணிடுறாங்க டோட்டலா. அப்போ உடனே வந்து நார்வே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆ ம எ அங்க வந்து நமக்கு ஒரு அணு ஆயுதம் வச்சிருக்க ஒரு நாடு நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு வந்து பிரான்ஸோட போய் ஒட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பிரான்ஸ்ல அணு ஆயுதம் இருக்கு. அவங்களோட போய் நார்வே ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி, யா யூரோப் யூனியன் பத்தின ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கால ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எஃபிஐ இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அ ஒரு சீனியர் சிஐஏ அஃபிஷியல் ஓகே. ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சீனியர் அ சிஐஏ சிஐஏன்னு தெரியும். உளவு பிரிவு. அவங்க சிஐஏ அஃபிஷியல வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு 40 மில்லியன் யுஎஸ் டாலர் ரேஞ்சுக்கு கோல்டு பார் வீட்ல வச்சிருந்தாராம். எல்லாம் லஞ்சம், ஊழல் அப்படி பெருகி போயி, யார்ட்ட வாங்கியிருப்பாய்ங்க? இவைங்க எல்லாம் வந்து நெறைய இஸ்ரேல்ட்ட வாங்கி, இஸ்ரேலுக்கு சாதகமா பேசுறதுக்கு எல்லாம் பண்ணியிருப்பாய்ங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காய்ங்க. அது சீனியர் அஃபிஷியல் சிஐஏல. அப்ப என்னடா வாழுது உங்கிட்ட? நீங்க வந்து போடுற அந்த
விஷயம், அந்த செய்தி, அப்புறம் அங்க வந்து குடுக்குற தகவல் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு சார்பா தனக்கு இவ்வளவு லஞ்சத்த வாங்கிட்டு என்ன பண்ண போற நீ? என்ன செய்வ? $40,000,000 அவங்க வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன செய்ய போறான்னு தெரியல. ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு செய்தியும் வந்தது. அது சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னன்னா, ஜெயிலர் படத்துல வில்லன் வந்து ஆட்கள கட்டி முக்குவான் தெரியுமா? ஆசிட்ல. கிட்டத்தட்ட அதே அளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதுல பாலஸ்தீனியர்கள் வந்து முக்கி எடுக்குறாய்ங்க. அதுல வந்து அந்த அந்த ஃபோட்டோஸ் 2 ஃபோட்டோ வந்தது. அது முக்கும்போது அப்படியே புகை புகையா வந்து முக்குறதும், அப்புறம் வெளிய வந்ததுக்கப்புறம் மண்டை ஓடு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் உள்ள எலும்பு ப நெஞ்சு பகுதியில பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் போய் அந்த ஆசிட்ல என்ன ஆகும்? ட்ரெஸ் எல்லாம் உருகிறாது. ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் உருகி வெறும் எலும்பு ஒரு ஓரளவு தெரிஞ்சு, அவ்வளோ கொடூரமா அங்க வந்து பாலஸ்தீனர்களுக்கு வந்து தண்டனைன்ற பேர்ல அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னோம். பாலஸ்தீனர்ல வந்து முக்கியமான நெறைய யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் புடிச்சு கொண்டு போயி, ஆ கிட்னி திருட்டு, இந்த மாரி உடல் உறுப்பு திருட்டு, அதெல்லாம் திருடி அரபு நாடுகளுக்கும், யூரோப்பிய நாடுகளுக்கும், அமெரிக்காவுக்கும் நெறைய அனுப்புறாய்ங்க. இங்க 10,000 பேர், 20,000 பேர் போனாங்கன்னா, என்ன ஆச்சுன்னு யாரு கணக்கும் கிடையாது. புடிச்சுட்டு போறாய்ங்க. அதுக்கப்புறம் ஏதோ புடிச்சுட்டு போனாய்ங்க, பேரெல்லாம் எடுத்தாய்ங்க. அதுக்கப்புறம் உள்ள என்னாச்சுன்னு தெரியல. அப்பப்போ வந்து அடையாளம் தெரியாத பிணங்கள பூரா கொண்டு வந்து வெளியில போடுறாய்ங்க. அப்ப என்னன்னா, உடல் து உறுப்பு திருட்டு நெறைய பண்ணிட்டு இருக்காய்ங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்ன பண்ணாலும் இந்த இஸ்ரேல் பண்ற அநியாயம், அராஜகம், அவங்களுக்காக மேல இருந்து இங்க அமெரிக்கா பண்ணக்கூடிய அராஜகம், இவங்க எப்போ ஒழிவாய்ங்கன்னு தெரியல. அவிங்க ஒழிஞ்சா தான் ஏன்னா இங்க வந்து பார்த்தா, சில கேனைகள் வந்து முட்டு குடுத்து நிக்குது. இந்த மாரி நீ இப்படியாக்கும், அப்படியாக்கும் இது பண்ற. ஏன் இதுல வந்து மதத்த சேர்க்காதீங்க. முதல்ல மனிதர்கள். அது ஒவ்வொருத்தனும் அவன் நாட்டுல என்ன விளையுதோ, என்ன கிடைக்குதோ அத வச்சு அவன் நல்லா இருக்கட்டும். அடுத்த இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு, இந்த மாரி ரவுடித்தனம் பண்றது, இது பண்றதெல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கு. இதுல வந்து இஸ்ரேலுக்கு முட்டு குடுக்குறது, அமெரிக்காவுக்கு முட்டு குடுக்குறது. இப்ப இதே விஷயத்த வந்து ஈரான் பண்ணான்னா, ஈரானையும் இதே மாரி தான் பேசுவோம். எவனுக்கும் முட்டு குடுக்க வேண்டாங்க. நடக்கிற விஷயம் இருக்குல்ல, குழந்தைகள கொல்றது, இந்த மாரி கேவலமா இப்படி நடத்துறது, ஆட்கள வந்து ஆசிட்ல முக்குறது, வெள்ளை பாஸ்பரஸ போடுறது, இதெல்லாம் என்ன ஒரு மனித தன்மை அது? மிருகம் கூட இப்படி பண்ணாதே! ஒரு 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 என்ன சொல்றது? ஆ பசி தீர்ந்துச்சுன்னா, புலியோ, சிங்கமோ பக்கத்துல வந்து நல்ல மான், குட்டி கூட அப்படி போச்சு அப்படின்னா, சாதாரண கடந்து போயிரும். பசி தீர்ற வரைக்கும் பசிக்காக மட்டும் தான் அது வேட்டையாடும். இந்த நெத்தன்யாகு மாரி இருக்கிற மனித மிருகங்கள் எதுக்கு இப்படி வேட்டையாடிட்டு இருக்காங்க? அப்படின்னு இவ்வளோ கேவலமானது. இத வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வந்து செய்தியா சொல்லிட்டு இருக்கோம். சில நேரம் நமக்கு வந்து அந்த வீடியோ பார்த்து, ஃபோட்டோ பார்த்து, அது செய்திகள படிச்ச வந்து ஆதங்கம் இருக்குல்ல, அது வந்து அளவுக்கு அதிகமாயிருது. எனிவே, அ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கால்ல சந்திப்போம். நன்றி.